அரசியலில், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியலில் தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சியோட நிலைமை ஒரு சிக்கலான சூழ்நிலையை அடுத்தடுத்து சந்தித்து கொண்டே இருக்கிறது. அதாவது ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்கு அப்புறம் பல பிரச்சனைகளை அது சந்தித்து கொண்டே இருக்கிறது. இப்போது சமீபத்தில் ஒரு தீர்ப்பு நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சம்பந்தமாக ஒரு முடிவை எடுக்கணும், ஓபிஎஸ் அவருடைய கருத்துக்களையும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிறாங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த இலை தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்படுமா இல்லை முடக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழத்தான் செய்கிறது. என்ன ஏன் அப்படின்னா, ஒரு 8 வருஷம் ஆச்சு. இப்போது 8 வருஷமாக அந்த கட்சியில் பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு கட்சி வெற்றி பெற்றுக்கிட்டே இருந்துச்சுன்னா மக்களுடைய ஆதரவும் அரசியல் தலைவருடைய சப்போர்ட்டும் அந்த கட்சிக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கட்சி தொடர்ந்து தோல்வி அடைந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா மக்களுடைய ஆதரவும் இருக்காது, மற்ற கட்சி தலைவருடைய சப்போர்ட்டும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கு காரணம் கட்சி பிளவு தான். ஒன்று சேராமல் பிரிஞ்சு கிடக்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனைகள் அந்த கட்சிக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஒன்று சேர்ந்துட்டாங்க இந்த இலை பிரச்சனையே கிடையாது. இரட்டையில மொத்தமாக இப்போ ஓபிஎஸ், சசிகலா அம்மையார், இபிஎஸ் போன்றவர்கள்லாம் சேர்ந்துட்டா இலக்கு ஏன் பிரச்சனை வருது, கோர்ட்லேயே கேஸ் இருக்க போகுது. அப்போ அந்த ஒற்றுமை இல்லாமல் அந்த கட்சியில் ரொம்ப காலமாக இருந்தவங்க, கட்சிக்காக உழைச்சவங்க, அவங்கவுங்க ஆதரவாளர்களை வச்சுருக்கிறவங்க அவங்க உரிமை கோடுறாங்க. அப்போ அந்த உரிமைக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த மதிப்பு கொடுத்து தான் கோர்ட் இந்த மாதிரி தீர்ப்பு சொல்லியிருக்குது. இப்போ ஓபிஎஸ் அவருடைய ஆதரவாளர்களோட தேர்தல் ஆணையத்தில் போய் மறுபடியும் இந்த மாதிரி கோர்ட்டு சொல்லியிருக்கு, அதனால் இலையை எனக்கு கொடுங்க இல்லைன்னா முடக்குங்க அப்படிங்கிற மாதிரி இவர் போய் அங்கே பேசினார்னா இலக்கி சிக்கல் இருக்குது. சொல்லலாம், இலக்கி இரட்டை இலக்கி இதெல்லாம் புதிதில்லை, காலங்காலமாக இது நடந்திருக்கு. முன்னாடி எம்ஜிஆர் இறந்தப்போ இலையை முடக்குனாங்க. அதாவது யார் அதிமுகவுக்கு தலைமைக்கு வரணும், ஜானகி அம்மையாரா ஜெயலலிதா அம்மையாரா அப்படிங்கிற போட்டி நடந்தப்போ இலை முடக்கப்பட்டது. இரட்டை புறா ஒருத்தருக்கும் சேவல் சின்ன ஒருத்தருக்கும் கொடுத்து தேர்தலை சந்திச்சாங்க. கடைசியில் ஜானகி அம்மா நம்மளால் இந்த அரசியல் செட் ஆகான்னு சொல்லிட்டு கட்சியை ஜெயலலிதா அம்மாட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிலாம் அந்த பழைய வரலாறை சொல்கிறாங்க. அதன் பிறகு கட்சி ஜெயலலிதா அம்மா கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கப்புறம் இலையும் முடக்கப்படல, அது கட்சி தெளிவாக போய்கிட்டு இருந்தது. அவங்க இறந்ததுக்கப்புறம் ஆர்கே நகர் தொகுதியில் இலை முடக்கப்பட்டது. அப்புறம் ஓபிஎஸ், இபிஎஸ் 2 பேர் சேர்த்து வச்சு இலையை திரும்ப கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முடக்கப்படலை, அப்படி போயிட்டு இருக்குது. சரி, இலை முடக்கப்படலை, கட்சி இருக்குது, எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட தான் இருக்குது. ஆனால் வெற்றி இல்லை. ஒரு 12-10 தேர்தல்களில் அது வெற்றி இல்லாததுனால அந்த கட்சியை காப்பாற்றுறதுக்கும் அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு கூட மற்ற கட்சிகள் வரமாட்டேங்குது. அதே மாதிரி அவரும் வெற்றியும் பெற்று ப்ரூவ் பண்ண மாட்டேங்கார், அதாவது தலைமைங்கிறத நிரூபிக்கவும் மாட்டேங்காரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்போது அப்படிப்பட்ட சிக்கலில் ஒரு முடிவு இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. அதில் ஜானகி ஜெயலலிதா அம்மையார் அந்த வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அந்த ஆளுமை இருக்குது அப்படின்னு நிரூபித்ததுனால கட்சியை ஜானகி அம்மா ஒப்படைச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிரூபிச்சிட்டாரு, பெரிய வெற்றியை பெற்றுட்டாருன்னு சொன்னால் யாருமே அதுக்கு போட்டி போட மாட்டாங்க, விளையிடுவாங்க. மற்ற கட்சி கூட சொல்லிடுவாங்க, அதான் ஜெயிச்சிட்டாரில் கட்சியை விட்டுட்டு போகணும். அவரும் ஜெயிக்க மாட்டேங்காரு, ஒன்றும் சேர்க்க மாட்டேங்காரு. அப்படிங்கிற பட்சத்தில் மற்ற கட்சிகள் புதிதாக இப்போ ஜானகி அம்மா, ஜெயலலிதா அம்மா, எம்ஜிஆர் அவங்க இருந்த காலம் வேற. திமுக அண்ட் அதிமுக 2 பேருக்கு தான் போட்டி இருந்தது. ஒரு கட்சி தான் எதிர்கட்சியாக இருந்தது, மற்றெல்லாம் கூட்டணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை, நிறைய கட்சிகள் களத்துக்கு வந்துருச்சு. சீமான் ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்காரு, விஜய் வர்றாரு, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வலுவாக இருக்குது. இப்போ திமுக கூட்டணியா பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியா அப்படிங்கிற போட்டி வேற போய்கிட்டு இருக்கிறது. இப்படி பலதரப்பட்ட கட்சிகள் உள்ள வந்ததுனால அதிமுக சுதாரிக்க வேண்டிய நேரம் இது, ஆனால் சுதாரிக்க மாட்டேங்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஏழை இந்த முறை முடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது பிரிந்து கிடந்தால் கண்டிப்பாக இரட்டை இலையை முடக்க வாய்ப்பு இருக்கு. அதற்கு முன்பு, இலை முடக்கப்படுவதற்கு முன்பு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், சசிகலா அம்மையார் போன்றவர்கள், ஏன்னா டிடிவி தினகரன் தனி கட்சி ஆரம்பித்து வச்சிருக்காரு. அவர் இங்கே சேர்ந்தாலும் சேரலாம், சேராமல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பாதிப்பு கிடையாது. கூட்டணிக்கு வேணா சேர்த்துக்கலாம், அவர் வரதா தான் சொல்லிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க.
இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், சசிகலா அம்மையார், ஏன்னா சசிகலா அம்மையாரும் வழக்கு போட்டிருக்காங்க, நான் தான் பொதுச் செயலாளர், சிவில் கோர்ட்ல இருக்கு, அந்த தீர்ப்பு இன்னும் வரலை, அது ஒரு பிரச்சனை இருக்கு. அப்போ இந்த 3 பேருமே ஒன்று சேரணும். ஒன்று சேர்ந்து நாங்கள் சேர்ந்துட்டோம், இதுதான் அதிமுக, ஒன்றிணைந்த அதிமுக அப்படிங்கிற தேர்தல் ஆணையத்திட்ட போய் முறையிட்டாங்கன்னா தேர்தல் ஆணையம் பரிசீலித்து இலையை வெளியில விட்டுரும். அதிமுக பிரச்சனை இல்லை, இலையில நிற்கலாம், இரட்டை இலையில நிற்கலாம்னு சொல்லி மறுபடியும் இவர்கள் அங்கே போய் பிரிஞ்சு போய் இல்லை நான் தான் பொதுச் செயலாளர், எனக்கு இலை அவர்னு சொன்னார்னா ஓபிஎஸ் அவருடைய வழக்குக்கே பரிசீலிங்க அப்படின்னு சொல்லி கோர்த்து சொல்லும்போது சசிகலா அம்மையார் வழக்குக்குன்னு சொல்லும்ல, அவங்க பொதுச் செயலாளர் நான் தான் சொல்லிட்டு அவங்க சிவில் கோர்ட்டில் இன்னும் அந்த வழக்கை வாபஸ் வாங்காமல் அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு அது ஒரு பிரச்சனையும் வரும். இப்படிப்பட்ட சூழல் வரும்போது இரட்டையிலே பிரிந்து கிடக்கிற அதிமுகவோட தேர்தல் ஆணையத்தில் இப்போ போகும்போது இந்த தடவை இரட்டையில முடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இந்த வருகிற 2026 தேர்தலுக்குள்ள அதிமுக ஒன்று சேரலைன்னா கண்டிப்பா தேர்தல் ஆணையம் முடைக்கிறோம். ஏன்னா அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர் இல்லையா, 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் இல்லையா ஓபிஎஸ் அவர்கள். சசிகலா அம்மையார் எல்லாரும் சேர்ந்து பொதுச் செயலாளர் ஆக்கணவங்க இல்லையா, எல்லாமே கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல. நடைமுறை அரசியல்ல இந்தியாவில் உள்ள தலைவர்கள், அதிகாரிகள், மக்கள் எல்லாருமே பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு ஒரு முடிவு வேணும்ல, ஒரு நீதி வேணும்ல. அப்படிங்கிறப்ப அந்த நீதியை தேர்தல் ஆணையம் வழங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப பிரிஞ்சிருக்கிற அதிமுக எல்லாருமே இரட்டலைக்கு உரிமை கோர்ற பட்சத்துல தேர்தல் ஆணையம் இலையை முடைக்கிறோம். இன்னொன்று என்னன்னா, பிஜேபி கூட்டணி எம்பி தேர்தலில் 12 சீட்டு முன்னாடி வந்துச்சு, ஏடிஎம்கே விட முன்னாடி 2வது இடத்துக்கு வந்துருச்சு. அதிமுக பல இடங்களில் டெபாசிட் வர போச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் இரட்டையிலையை வச்சு இப்படி அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக தடுமாறுறப்போ இரட்டையிலையை முடக்கிட்டா எப்படி ஜெயிப்பாங்க? ஆளுக்கு ஒரு சின்னமா தனித்தனி சின்னமா தான் நிற்கணும். அப்போ அரசியல் ரீதியாக பார்த்தாலும் அப்படி முடக்கினா கூட அதிமுகவுக்கு பெரிய இழப்பாயிரும். ஸோ முடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த 2026 தேர்தல் இல்லை, இப்போ தேர்தல் ஆணையம் முடிவு செய்யறதுக்குள்ள இவர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்தால்தான் அந்த இரட்டையில காப்பாற்றப்படும். இல்லை என்றால் முடக்கப்படக்கூடிய சூழல் தான் இருக்கிறது. அதே நேரம் ஒருவேளை தேதி சொல்லியிருக்காங்க, இந்த தேதிக்குள்ள முடிவெடுங்கன்னு சொல்லி கோர்ட்டு அந்த தேதிக்குள்ள முடிவெடுத்து முடக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதன் பிறகு ஆனால் ஒன்று இரட்டையில முடக்கினா தான் இவங்க ஒன்று சேருவாங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க. இரட்டையிலையை முடக்கிட்டா அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஒன்று சேர்ந்து தான் ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் அந்த 2026 தேர்தல் 8 வருஷமா அதிமுகவில் நடக்கிற அந்த உள்கட்சி பூசல், நீ ஜெயிச்சேன், நான் ஜெயிக்கல, உனக்கு ஆதரவு இவ்வளவு இருக்கு, எனக்கு இவ்வளவு ஆதரவு இருக்குன்னு அவங்களா பேசியிருக்கிற அந்த பூசல் இருக்குல்ல, 2026 தேர்தலுக்குள்ள அது முடிவுக்கு வந்துடும். இல்லை அதுக்கு முன்னாடியே தேர்தல் ஆணையம் ஒரு முடிவை சொல்லிடும். மேக்சிமம் முடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இவங்க ஒன்று சேரலைன்னா பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு. மீண்டும் ஒரு அரசியல் தகவலோட சந்திப்போம். நன்றி.